கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி பி.டி. ஆஷா உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வில் தணிக்கை குழு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்மோகன் அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தார். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை மீண்டும் தனி நீதிபதியை அணுக தயாரிப்பு நிறுவனத்திற்கு உத்தரவிட்டிருந்தார். கூடுதலான அவகாசத்தை தணிக்கை குழுவுக்கு வழங்கி வழக்கை உடனடியாக விசாரித்து தனி நீதிபதியை உத்தரவு பிறப்பிப்பார் என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். இதுவரை தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் எந்த ஒரு நகர்வும் இல்லாத காரணத்தினால் அவர்கள் ஒருவேளை உச்ச நீதிமன்றத்திற்கு அணுகும் பட்சத்தில் தங்களோட தரப்பு வாதத்தையும் கேட்க வேண்டும் என்றும் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்பதற்காக தற்போது தணிக்கை குழு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் கேவியட் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தனி நீதிபதி உத்தரவிட்டு ஏற்கனவே ஒரு முறை உச்ச நீதிமன்றத்திற்கு நீதிபதி தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் செல்லப்பட்டிருந்தது. அப்போது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இரு நீதிபதிகள் அமர்வே இந்த வழக்கை விசாரித்து முடிவெடுப்பார்கள் என்று வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு விசாரித்து தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்ததோடு தனி நீதிபதியை இந்த வழக்கை மீண்டும் விசாரித்து உரிய முடிவெடுக்க உத்தரவிட்டிருந்தார். அதன்படி தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் இதுவரை தனி நீதிபதி முன்பாக எந்த ஒரு முறையீடோ அல்லது வழக்கு தாக்கலோ செய்யவில்லை. இந்த நிலையில் தான் தங்கள் ஒருவேளை தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் உச்சநீதிமன்றம் செல்லும் பட்சத்தில் தயாரிப்பு நிறுவனம் தரப்பு வாதங்கள் போது தங்கள் தரப்பு வாதங்களையும் கேட்காமல் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தற்போது தணிக்கை குழு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் கேவியட் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தங்கள் தணிக்கை குழுவின் வாதங்களை கேட்காமல் எந்த ஒரு முடிவையும் அந்த வழக்கில் எடுக்க முடியாது. ஆனால் இதுவரை தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் உயர்நீதிமன்றத்திலும் சரி உச்ச நீதிமன்றத்திலும் சரி எந்த ஒரு முடிவும் மனுவும் தாக்கல் செய்யவும் இல்லவை. அதே போல இங்கு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி முன்பாக ஏற்கனவே கூறியது போல அந்த மனுக்களை பரிசீலித்து புதிய மனுவாக தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டிருந்தார்கள். அதன்படியும் இதுவரையும் எந்த ஒரு மனுவும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி பி.டி. ஆஷா உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அமர்வில் தணிக்கை குழு சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடு வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்மோகன் அமர்வு தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தார். மேலும் இந்த வழக்கை பொறுத்தவரை மீண்டும் தனி நீதிபதியை அணுக தயாரிப்பு நிறுவனத்திற்கு உத்தரவிட்டிருந்தார். கூடுதலான அவகாசத்தை தணிக்கை குழுவுக்கு வழங்கி வழக்கை உடனடியாக விசாரித்து தனி நீதிபதியை உத்தரவு பிறப்பிப்பார் என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். இதுவரை தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் எந்த ஒரு நகர்வும் இல்லாத காரணத்தினால் அவர்கள் ஒருவேளை உச்ச நீதிமன்றத்திற்கு அணுகும் பட்சத்தில் தங்களோட தரப்பு வாதத்தையும் கேட்க வேண்டும் என்றும் தங்கள் தரப்பு வாதத்தை கேட்காமல் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்பதற்காக தற்போது தணிக்கை குழு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் கேவியட் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தனி நீதிபதி உத்தரவிட்டு ஏற்கனவே ஒரு முறை உச்ச நீதிமன்றத்திற்கு நீதிபதி தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் செல்லப்பட்டிருந்தது. அப்போது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் இரு நீதிபதிகள் அமர்வே இந்த வழக்கை விசாரித்து முடிவெடுப்பார்கள் என்று வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு விசாரித்து தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்ததோடு தனி நீதிபதியை இந்த வழக்கை மீண்டும் விசாரித்து உரிய முடிவெடுக்க உத்தரவிட்டிருந்தார். அதன்படி தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் இதுவரை தனி நீதிபதி முன்பாக எந்த ஒரு முறையீடோ அல்லது வழக்கு தாக்கலோ செய்யவில்லை. இந்த நிலையில் தான் தங்கள் ஒருவேளை தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் உச்சநீதிமன்றம் செல்லும் பட்சத்தில் தயாரிப்பு நிறுவனம் தரப்பு வாதங்கள் போது தங்கள் தரப்பு வாதங்களையும் கேட்காமல் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது என்பதற்காகத்தான் தற்போது தணிக்கை குழு சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் கேவியட் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தங்கள் தணிக்கை குழுவின் வாதங்களை கேட்காமல் எந்த ஒரு முடிவையும் அந்த வழக்கில் எடுக்க முடியாது. ஆனால் இதுவரை தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் உயர்நீதிமன்றத்திலும் சரி உச்ச நீதிமன்றத்திலும் சரி எந்த ஒரு முடிவும் மனுவும் தாக்கல் செய்யவும் இல்லவை. அதே போல இங்கு சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி முன்பாக ஏற்கனவே கூறியது போல அந்த மனுக்களை பரிசீலித்து புதிய மனுவாக தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டிருந்தார்கள். அதன்படியும் இதுவரையும் எந்த ஒரு மனுவும் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தாக்கல் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.